அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து இலட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்து நமஸ்காரம் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு துதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, முது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனுருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அருள் இருந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரங்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண சர்வித்தபடி உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையும் மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்து எடுத்து திருநிலை படைத்து உள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுரைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். முது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கை புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது லூது தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் திரு ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலைப்பாட்சிக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா குரூப் ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பத்தினரின் நன்றிதலாகவும், திருமதி ஆரோக்கியமறை உடல் சுகம் பெறவும், செல்வேசினாக தொழிலில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டி பர்பஸ் ஏசி ஹால்
தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார்கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு ஷபிய தனியர் திருமதி ஆரோக்கியமரி ஆண்மலை பாட்சிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், திரு ஷபிய கஸ்தோன் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லோர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும், தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரெசின் லோர்தமரி பட்டம்மாள், ஜெயமரியம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசநாயக்கர், வலாங்டின் ரெஜினா மேரி, ரெசினாபேல் அலெக்சாண்டர், பாப்பு நாயக்கர், கோலமிருதேமரி, சூசநாயக்கர் ஆரோக்கியமரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாப்பு நாயக்கர் மார்கரெட், சௌரி முத்தம்மாள் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காக, திரு தேதோனி அல்போன்ஷால் ஆண்மலை பாட்சிக்காக, முத்தப்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் திரு சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞான சவுந்தரம், தாவிதராயர், செங்கோல் ஜோஸ்தின், சூசராஜ் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காக, மற்றும் திரு ஜெயந்தன் சுவாமிநாதன் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தால்பேட்டை சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், திரு சின்னப்பன் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்ட்ரா கந்துவான் மற்றும் அவரது சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலம் பெறவும், திரு ஆண்டவருக்கு லோத அன்னைக்கு நன்றியாகவும், பெல்வின் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், தம்பிதரை குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், சலோன் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், நெஸ்டோர் ஹில்டா பப்பி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும், மரி வில்சன், மரி ஜான்சன், மரி குலோத் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் திருவதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், திருமதி வெரோனிகா ஆண்மலை பாட்சிக்காகவும், லூர்து அன்பழகன் உடல் நலனுக்காகவும், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகவும், திருமதி மசாரான் ராசாத்தி என்று ராஜரத்தினம் ஆண்மலை பாட்சிக்காகவும், செல்வராஜ் ஆரோக்கியமறியவர்களது 25ஆம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு இறைவன் அக்குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு அந்தோனி விவேக் ஆண்மலை பாட்சிக்காகவும், அமலப்ப மேல்நிலைப்பள்ளி, அமலப்ப லூர்து அகாடமி, சிபிஎஸ்சி லூர்து தொலைக்காட்சி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், முத்து கண்ணுப்பிள்ளை, ரோஸ் புலோமின் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோன்ஸ் கிறிஸ்டோஃபர் நன்செறிதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், துரோக் சுந்தர்ராஜ், மேரி ரோசானா இவர்களது 34ஆம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு இறைவன் இவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், பிளாந்தின் 16ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாட்சிக்காகவும், ரெஜினா மேரி ஸ்டெல்லா ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோன் பார்க்கர் ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோனி ராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோசப் ராயன் ஆண்மலை பாட்சிக்காகவும், மர்சியல் திரு ஆண்டவருக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோவாஸ் தெரேஸ் பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நாகலிங்கம் கம்பூசியை ஆண்மலை பாட்சிக்காகவும், வெரோனிகா மாஸ், அந்தோனி சாமி மாஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும், மேரி சிந்துஜா பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் அவருக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அவரது நலனுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நமது குடும்பத்தின் தேவைகள், நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் என்று நாம் செய்யப்போகின்ற பணி, நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவனுக்கு ஏற்ற இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களுக்காக மனவறிந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே முதுமிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். இதனால் எங்கள் மீது முது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பதை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டுக்களை நீர் எங்களுக்கு நிறைவாக தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 1-5 முடிய. அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீங்கள் பட்டறிந்த அனைத்தும் வீண்தானா? வீணாகத்தான் முடியுமா? உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார்கள்? நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்கு தோன்றச் செய்தார். பல்லவி. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய அபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே
எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்கின்ற வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கின்றார்கள், நான் எழுந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாக கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, புனித ஜான் மரி வியானி அடிக்கடி சொல்லுவார், கடவுள் இந்த உலகை ஆளுகிறார். ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆளுகிறான் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆட்சி செய்கிறான். அப்படி என்றால் ஜெபிக்க தெரிந்த மனிதன் தனக்கும் இறைவனுக்குள்ள உறவு நல்ல ஒரு உறவாக வளர்த்து கொள்கிறான். தான் தனது தேவைகளை எடுத்துரைக்கின்ற போது அவனது அடிப்படை தேவைகளை இறைவன் எப்பொழுதுமே நிறைவு செய்கின்றார் என்ற அந்த பொருளில்தான் ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆட்சி செய்கிறான் என்று அவர் சொல்லுவது வழக்கம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். லூக்காஸ் நற்செய்தியாளர் அப்பத்தை அடிப்படையாக கொண்டு ஜெபத்தின் பண்பை நமக்கு எடுத்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தின் பண்பு, ஜெபத்திற்கு இருக்கின்ற வல்லமை, ஆற்றல், இதை இந்த நற்செய்தி வழியாக புனித லூக்காஸ் நற்செய்தியாளர் என்று நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசு ஒரு உவமையை சொல்லி ஜெபம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும், அந்த ஜெபத்துக்கு இருக்கின்ற சக்தி, ஆற்றல் என்ன என்பதை இயேசு இந்த உவமை வழியாக நமக்கு சொல்லுகின்றார். யூத மக்களுக்கு விருந்தோம்பல் ஒரு புனிதமான முக்கியமான ஒரு கடமையாக அவர்கள் கருதினார்கள். அதனால்தான் நள்ளிரவில் தன்னிடம் அந்த நண்பனுக்காக அப்பம் கேட்பதற்கு அந்த வீட்டின் உரிமையாளர் அருகிலுள்ள தன்னுடைய நண்பன் வீட்டிற்கு செல்லுகிறார். அப்படி அப்பத்தை கேட்டபோது, பிள்ளைகள் என்னோடு உறங்குகின்றார்கள், எழுந்து என்னால் அப்பம் கொடுக்க முடியாது என்று மறுத்தாலும் தொடர்ந்து அவன் கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினால் எழுந்து அவனுக்கு தேவையான அப்பத்தை அவனுக்கு கொடுக்கிறார் என்ற ஒரு உவமையை சொல்லுகிறார். இயேசு சொல்லுகின்ற இந்த உவமையை நாம் பார்க்கின்ற போது, கடவுள் நமக்கு
கொடுக்க விருப்பமில்லை என்றாலும் கூட அவரை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருப்பதால் அவரது மனதை நாம் மாற்றிவிட முடியும் என்ற ஒரு கருத்து நமக்கு சொல்லப்படுவதைப் போல இது நமக்கு தோன்றுகின்றது. விருப்பமில்லாத இறைவனை நமது ஜெபத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தி அவரது மனதை மாற்றி நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை நமக்கு சொல்லுவதைப் போல இயேசு இந்த வார்த்தைகள் நமக்கு தோன்றுகின்றன. ஆனால் உண்மையான விளக்கம் இதில் இயேசு நமக்கு சொல்ல விரும்புகின்ற உண்மையான படிப்பினை, நாம் விருப்பமில்லாத ஒரு கடவுளை நமது ஜெபத்தினால் மாற்றிவிட முடியாது. கடவுள் எப்பொழுதுமே விருப்பமுள்ள ஒரு கடவுள்தான். எப்பொழுதுமே நமது நன்மையில் ஆர்வம் கொண்டவர். நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க ஒரு தந்தையைப் போல தாயைப் போல நம்மை வழி நடத்துகின்றவர், நம்மை பராமரிக்கின்றவர். எனவே விருப்பமில்லாத ஒரு கடவுள் என்று ஒரு கடவுளே இல்லை. எப்பொழுதுமே நமது தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தந்தையாக தாயாக தான் அவர் இருக்கின்றார். ஆனால் இயேசு இங்கு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது அந்த உவமையில் வருகின்ற நண்பன் தொடக்கத்தில் கொடுக்க விருப்பமில்லை என்றாலும் கூட கட்டாயத்தின் பொருட்டு எழுந்து கொடுப்பதாக சொல்லுகின்றார். இயேசு நமக்கு இங்கு சொல்ல விரும்புகின்ற கருத்து, மனிதர்களாகி நீங்கள் இப்படி நல்லதை செய்ய விரும்புகின்றீர்கள் என்றால் எப்பொழுதுமே நன்மை செய்ய காத்திருக்கின்ற கடவுள், எப்பொழுதுமே உங்கள் மீது அன்பும் பாசமும் பொழிந்து உங்களை பராமரித்து வழி நடத்துகின்ற இறைவன் எப்படி உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பார் என்ற ஒரு முரண்பட்ட கருத்தை இயேசு இந்த நற்செய்தி வழியாக நமக்கு அருளுகின்றார். விருப்பமில்லாத ஒரு இறைவனை நாம் ஜெபத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தி நாம் மாற்றுவதில்லை. மாறாக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது நமது உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம். தொடர்ந்து திரும்ப திரும்ப நாம் கேட்கின்ற போது, தொடர்ந்து திரும்ப திரும்ப நாம் ஜெபிக்கின்ற போது நமது உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை நம்மிலே நாம் உணர முடியும். இறைவன் மட்டில் நமக்குள்ளே அந்த பற்று பாசம் இவற்றை நாம் அதிகரித்து கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக அதை வளர்த்து கொள்ள முடியும். இப்படி இறைவனுக்கு நமக்கும் உள்ள உறவு நமக்கு தேவையான கொடைகளை பெற்றுத்தர முடியும் என்ற அந்த கருத்தை தான் இயேசு இந்த உவமை வழியாக நமக்கு வலியுறுத்துகின்றார். மற்றபடி விருப்பமில்லாத ஒரு கடவுளை நாம் கட்டாயப்படுத்தி நம் ஜெபத்தின் மூலமாக வாங்கி கொள்ள முடியும் என்ற அந்த கருத்தை இயேசு நமக்கு இங்கு சொல்லவில்லை. மாறாக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது நமது உள்ளத்தில் நம்மையே அறியாமல் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியும், உறவை வளர்த்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் நமது தேவைகளை இறைவன் கொடுப்பார் என்ற அந்த ஒரு சிந்தனைத்தான் இயேசு இங்கு நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். நாம் எத்தனையோ வாரங்களை இறைவனிடம் கேட்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது நாம் கேட்கின்ற எல்லா கொடைகளையும் வரங்களையும் இறைவன் நமக்கு கொடுக்கின்றாரா? அநேக முறை நாம் கேட்பதை இறைவன் நமக்கு கொடுப்பதில்லை என்ற ஒரு பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் இயேசு இங்கு நமக்கு சொல்லுவதை பார்க்கின்ற போது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகின்ற போது நமது தேவைகளை கடவுள் நிறைவு செய்கின்றார். நாம் விரும்புவதையெல்லாம் அவர் செய்வதில்லை. நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பார். இதைத்தான் புனித ஜான் மரி வியானி சொல்லுவார், உங்களது தேவைகளை இறைவன் எப்பொழுது நிறைவு செய்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அதனால் தான் அவர் சொல்லுகின்றார், ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆளுகிறான் என்று. இந்த வார்த்தைகளை இன்று நாம் சிந்திக்கின்ற போது நமது ஜெபத்தில் நாம் எந்த அளவுக்கு இறைவனை பற்றி கொண்டு அவரது நன்மை தனத்தின் மட்டில் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழுகிறோம், ஜெபிக்கின்றோம் என்ற அந்த ஒரு சிந்தனைத்தான் இயேசு இங்கு நமக்கு சொல்லுகின்றார். மற்றும் ஒரு உவமை சொல்லுகிறார், ஒரு தந்தை தன் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா என்ற ஒரு உதாரணத்தை சொல்லி, தீயோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வீர்கள் என்றால் உங்கள் வானக தந்தை உங்களுக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டார், கட்டாயம் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். தேவையானதை தான் கொடுப்பாரே தவிர நாம் விரும்புவதையெல்லாம் அவர் கொடுக்க மாட்டார்.
இயேசுவின் ஜெபத்தை கூட நாம் பார்க்கிறோம். கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி தந்தையிடம் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டதா என்றால் இயேசுவின் ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் ஏன் பிறகு சிலுவையில் அறையப்பட்டார், கொல்லப்பட்டார்? இயேசு தந்தையிடம் ஜெபிக்கின்றார், இந்த துன்பக்காலம் எனக்கு வேண்டாம், இந்த சிலுவை மரணம் வேண்டாம். இது அவர் மனித தன்மையில் அந்த சிலுவையை பற்றி அவரது உள்ளத்தில் இருந்த அச்சம், கலக்கம் இப்படி தந்தையிடம் ஜெபிக்க சொல்லுகின்றது. ஆனாலும் இதைவிட மேலான ஒரு நன்மை, தந்தையின் விருப்பம், தம் மகனுக்கு அவர் கொடுத்த பணி, வீழ்ச்சி அடைந்த மனுகுலத்தை மீட்பது, அதற்காக அவர் தன்னையே பலியாக்குவது, அதற்காக தான் அவர் மனிதனாக இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டார். அந்த மனித தன்மையில்தான் அந்த சிலுவையை கண்டு அவர் அச்சம் கொள்ளுகிறார், கலக்கம் அடைகிறார், வேர்க்கின்றார், இரத்தத்தை வேர்வையாக சிந்துகின்றார். கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும் என்று மன்றாடுகின்றார். ஆனால் தந்தையின் விருப்பம் மனுகுலம் மீட்கப்பட வேண்டும். அவர் கேட்பதை விட மேலான ஒரு நன்மைக்காக அவர் தன்னையை பலியாக்க வேண்டும் என்று அவரது ஜெபத்திற்கு தந்தை பதில் தருகின்றார். அவரது ஜெபம் மறுக்கப்படவில்லை, அவரது ஜெபம் கேட்கப்படுகின்றது. அவர் கேட்பதைப் போல அந்த ஜெபம் கொடுக்கப்படவில்லை என்ற அந்த உண்மைத்தான் இயேசுவின் ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். அதுபோன்று தான் நம்முடைய ஜெபமும் கூட. எத்தனையோ முறை நமக்கு தேவையானதை நாம் கேட்கிறோம், நாம் விரும்புவதை கேட்கின்றோம். நாம் விரும்புவதையெல்லாம் கொடுப்பது தான் கடவுள் நமது ஜெபத்தை கேட்டார் என்று நாம் நினைப்பதை விட நமக்கு தேவையானது எதுவோ, பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு எது தேவையோ கேட்பதை எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. அதுபோன்றுதான் தந்தையாகிய இறைவன் பிள்ளைகளாகிய நமக்கு தேவையானது அனைத்தையும் கொடுக்கின்ற ஒரு தந்தையாகத்தான் அவர் செயல்படுகின்றார். அவர் எப்பொழுதுமே நம்மை அன்பு செய்கின்றவர், நம்மை பராமரிக்கின்றவர், நம்மை வழி நடத்துகின்றவர். எனவே இறைவன் நமது ஜெபங்களுக்கு எப்பொழுதுமே செவி மடுக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிலே வளர்த்து கொள்வதுதான் இந்த நற்செய்தியின் படிப்பினையாக நாம் பார்க்க வேண்டும். இவற்றை நாம் சிந்திக்கின்ற போது நமது அன்றாட வாழ்வில் ஜெபத்தை எந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம், இறைவனுக்கு நமக்கு உள்ள உறவை ஜெபத்தின் வழியாக எப்படி வளர்த்து கொள்கிறோம் என்று சிந்திப்போம். ஆமீன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா, உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்ம பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, முதற் கட்டளைகளினாலும் தூயமறை நிகழ்வுகளினாலும் நிறுவப்பட்ட இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இந்த பணியினால் தூய்மையாக்கப்பட்டு முதை மீட்பின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் நீர் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடல் எடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவை பொழுந்தன காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்ற ஊழியம் புரை தகுந்தவருடைய எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியம்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முது திரு தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இந்த இருளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடம் திறத்து நம்மை காத்து நித்திய வாழ்வு. வெண்மையாப்பம் தன்னில் உண்மையாகவும், வெண்மை ஆப்பம் தன்னில் உண்மையாகவும், எளியேன் எனக்காயிரவும் பகலும் மறைந்து இருந்தாயே. எளியேன் எனக்காயிரவும் பகலும் மறைந்து இருந்தாயே. இனிய இயேசுவே,
தனியாய் பேசவே மனமுனையே தேடுதே. இனியே இயேசுவே என் இதயம் வாருமே, தனியாய் பேசவே மனம் உனையே தேடுதே. ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம் ஸ்துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் ஸ்துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் ஸ்துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றென்றும் நீ பாடு. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் லட்சியமாயிரும். புனித சூசேப்புரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாகப்படுவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்கள் ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.